ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லல்லிஸ் vlog. வாங்க புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து புதினா சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல மிக்சியில் புதினா, பச்சை மிளகா, கொஞ்சம் 3 பச்சை மிளகா, ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு. ஆனாலும் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு, சீரகம், ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும், கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம அரைச்சி வச்சல புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், அதை கிரேவி தூக்கி இதை ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் காய இப்போ இந்த குக்கரில் நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை ஊற்றிடுவோம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 கரெக்டு பண்ணிட்டா போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை. சும்மா 2 கலரிட்டு அரிசியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது. எண்ணெய் தேவையான ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன், நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இந்த அரிசி அப்படியே இல்லை போட்டுடணும், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு கலரி கொடுத்து மிக்சியில் இருக்கிற கழுவி தண்ணி ஊற்றி வேறு நல்லது. நான் நேற்று கொஞ்சம் மூக்கல்ல போட்டு வேக வச்சு காரக்குழம்பு வச்சேன். அந்த கொஞ்சம் எடுத்து வச்சேன். சரி பாலா போக வேணான்னு இந்த சாதத்தில் கொஞ்சம் போட்டுறேன். மூக்கல்லே போடலாம் போடலாம், ஆப்ஷனல் தான் இது. ஆழாக்குக்கு 1.5 டம்ளர் தண்ணி, ஒரு ஆழாக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு ஆழாக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவோம். கொஞ்சம் ஊற்றிட்ட போதும், அவ்வளோதான். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுங்க. இல்லை தேங்காய் பால் ஊற்றியும் செய்வாங்க, ஆனால் நான் தேங்காய் பால் நான் சேர்க்கறது இந்த புதினா சாதத்துக்கு. உங்களுக்கு இஷ்டம்னா தேங்காய் பால் சேர்த்து செய்யலாம். இதில் மூணு உப்பு சரியாக தான் பார்த்துட்டு சேர்த்து, அவ்வளோதான். இட்டு 2 விசில் வைக்கணும். 2 விசில் தான். 2 விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு, இப்போ பெருசாக இருக்குது, 2 விசில் வச்சு
சிம்மில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதும். ரெண்டு விசில் விட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. ரைஸ் குழஞ்சிடும் அப்புறமா, பாஸ்மதி ரைஸ்ன்றனால. புதினா சாதம் எப்படி பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு சில தேங்காய் பால் ஊற்றியும் செய்யலாம். நான் தண்ணி ஊற்றி தான் செஞ்சுருக்கேன். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லலிஸ் vlog பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.